ஆரஞ்சு பிளட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அந்த கண் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எதுக்கு இந்த படத்துக்கு அந்த கண்ணு பேர் வச்சாங்கன்னா, ஹீரோக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு இருக்கிறப்போ ஓ தெரியுமா அப்படின்னு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல ஓ தெரியாதா அப்படின்னு ஃபீல் ஆகும். கிளைமேக்ஸ்ல உண்மையிலே ஹீரோக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்மள ஒரு சந்தேகத்தோடவே வெளியே அனுப்புவாங்க. வெளியே வந்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, எல்லாம் ஓகேப்பா, ஹீரோக்கு அந்த கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பேசணும் என்பதற்காகவே அந்த கண் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க போல இருக்கு. இன்ட்ரோ ரொம்ப மொக்கையா இருக்குன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, 1வது நிமிஷத்துக்கு மேல ஒரு விளம்பரத்தை போடணும், அது வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனாலதான் லைட்டா ஒரு மொக்கையோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இன்ட்ரோ. சரி காண்டாவாதீங்க, விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி விளம்பரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கண்டிப்பா இந்த படம் நல்லா தான் இருக்கு, ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். முக்கியமா பிரசாந்த்க்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரசாந்த் அவர்கள் தான். ஏன்னா நான் ஒரு மாஸ் ஹீரோ, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பண்ண மாட்டேன், அப்ப என் பேர் என்ன வருது, என் ஃபேன்ஸ் என்ன கோச்சுப்பாங்க அப்படின்னு யோசிக்காம இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நான் பண்றேன் சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா. அதுதான் இந்த படத்துக்கும் சரி அவருக்கும் சரி மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். லக்கி மேன் சார் நீங்க. இத பத்தி இன்னும் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. படத்தை பாருன்னா தூங்கிட்டு இருக்க. பார்த்தேன், ஒரு மனும் புரியல. என் லூசு கீழே சப்டைட்டில் இருக்குல்ல, அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம்ல. டைட்டில பார்த்த அப்புறம் தான்டா தூக்கமே வந்துச்சு. டே மென்டல், அது டைட்டில்ரா, கீழே இருக்கிறது தான் சப்டைட்டில். தற்குறி பையன்கிட்ட சுத்திக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா, என்ன வார்த்தைடா சொன்ன. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இதே நாள்ல இங்கிலீஷை கத்துட்டு வந்து உன் முன்னாடி கெத்தா வந்து பேசி காட்டல, என் பேரு பிரபுல்லடா. தற்குறி மாதிரி எதாவது உளறிட்டு இருக்கு. The Indian economy is me. This is bathroom because I have already started. சாவுடா. டேய் தற்குறி நாய, நாள் முடி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. டீ குடிக்க போலாமா? What did you say? டேய் தற்குறி, டீ குடிக்க போலாம், வரியா இல்லையா? How the dare you can call me like that? I am not Tarkuri. You are Tarkuri. Your father Tarkuri. Your entire family Tarkuri. டேய் இங்கிலீஷ் படிப்ப, நீ எப்பறம் இப்படி பேசுற? You know Duolingo? Come here. Oh, actually Duolingo is the app where we can able to play தமிழ்லே சொல்றா. oh இங்கிலீஷ் தெரியாதுல, ஸ்மால் பாய். ஓகே, டிவோலிங்கோ ஒரு ஆப்டா. அதில் போயிட்டு இந்த மாதிரி நீ கேம் மாதிரியே வந்து விளையாடலாம். இதில் இங்கிலீஷ் மட்டும் இல்லைடா, இந்த ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு அப்படின்னு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கலாம். என்ன மாதிரி அறிவாளியாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கலாம். ஒன்று மாதிரினா ஓகே கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணிப்பாரு, செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, இது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டுனா எங்களை மாதிரி இருக்க பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ன மாதிரி இங்கிலீஷை பார்த்து முடிச்சிட்டீங்களா? சரி, இந்த அந்த கண் அப்படின்ற படம் 2018 ஹிந்தியில அந்தாதுன் அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல இவர் தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். ஹீரோ கூட நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஹீரோயின் யாரு தெரியுமா? என்ன சொல்ல போகிறாய்னு சொல்லி நம்ம தல ராஜஸ்தான்காரங்கள்ட்ட எல்லாம் கட்டையாலே அடி வாங்குவார் தெரியுமா? அந்த பாட்டுல ஒரு ஹீரோயின் வருவாங்களே, அந்த தபு தான் இவங்க. பட் இவங்க ஹீரோயின்லாம் கிடையாது, இவங்க தான் மெயின் ரோல் பிளே பண்ணிருக்காங்க அந்த படத்துல. இப்போ அப்படியே 2021க்கு வருவோம். இந்த படத்தை பார்த்த நம்ம மக்கள் அடடே படம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தெலுங்குலயும் மலையாளத்திலயும் ரீமேக் பண்ணாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு 2 லாங்குவேஜ்லயும். ஆனா இதுல பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேருமே ஓகே பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பிரசாந்த் சார் 2019 நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட டாடி, அதாவது தியாகராஜன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்க, அப்படியா சொல்றேன், சரிப்பா பண்ணிடலாம், ஆனா இந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கி ஆகணுமே, நம்ம பேசுறது கூட பல ப்ரொடியூசர்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க, அவங்க புடிச்சுக்க போறாங்க அப்படின்னு ஓட்டப்பந்தயத்துல முந்திட்டு போய் இந்த படத்துக்கான ரைட்ஸை 2019 வாங்கி வச்சிட்டாங்க. அதாவது தமிழ்ல பண்றதுக்கு. I'm a pianist. Excellent. சரி, ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், இந்த படத்தை டைரக்ட் பண்றது யாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட போயிருக்காங்க. சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு ஜிவிஎம். சோ ஆர்டி ராஜா இருக்காரு இல்லையா, நம்ம ஜெயம் ரவியோட அண்ணே மோகன் ராஜா கிட்ட போயிருக்காங்க. அவரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆஃப் பண்ண, சாரி சார் என்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பொன்மகள் வந்தால்னு சொல்லி ஜோதிகா வச்சு ஒரு படம் பண்ணாங்க தெரியுமா, ஜே ஃப்ரெட்ரிக் அப்படின்றவரு, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. சரி சார் நான் பண்ணி கொடுக்குறேன், இவங்க எல்லாம் போனா என்ன அப்படின்னு அவரும் சொன்னாரு. சரி அந்த கண் அப்படின்னு படம் பேரை வச்சாங்க. பேரை வச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க, ஆளை காணோம். அட பாவமே, இந்த ஆளு ஓட்டாரா, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, மகனே வேற வழியே கிடையாது, நானே டைரக்ட் பண்றேன், நீ நடி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இதை கேட்ட பிரசாந்த் அவர்கள், என்னது நைனா நீ டைரக்ட் பண்ண போறியா, என்ன நைனா உனக்கு வயசாயிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்க, மகனே நான் உன்னோட அப்பான்றதுனால சாதாரணமா நினைச்சிடாத, அந்த காலத்துல நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அப்புறம் தான் ஆக்டர், சோ நம்பி நடி. என் கூட இன்னொரு ஆள் இருக்காரு, பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படின்னு, அவர் ஒரு பயங்கரமான டயலாக்
ரைட்டர், ஸ்கிரீன் பிளே கூட எழுதுவாரு. அவரோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணுவோம் மகனே அப்படின்னு நம்பி சொல்ல, சரி போவோம் அப்படின்னு நம்ம பிரசாந்தும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனா இந்த டிஸ்கஷன் முடியறதுக்கே 2019 இருந்து 2021 ஆயி போச்சு. உன்னோட லண்டன் டிக்கெட் கிரேஸ் விட்டுறாத. இப்ப கேஸ்டிங்லாம் ரெடி பண்ணுமாச்சா? அதுலயோ தபு கேரக்டர் தான் மெயின் ரோல். இப்ப இங்க யார போடுறது அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ தரரம்பம் அப்படின்ற பாட்டு இங்க சைடுல ஓடிட்டு இருந்திருக்கு போல இருக்கே. சரி சிம்ரன் கிட்ட கேட்போம் அப்படின்னு போய் கேட்க, பிரசாந்த் ஜி உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு உடனே ஓகே சொல்லி அவங்களோட கால் ஷீட்டையும் கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நம்ம சிம்ரன் அவர்கள் இந்த படத்துக்கு எஸ்பெஷலி இந்த ரோலுக்கு ஓகே சொன்னது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லி ஆகணும்பா. ஒரு வழியா இப்படிதான் உருவானது இந்த அந்தகன் அப்படின்ற படம். என்ன போய் சொன்னாங்க? சோ 2019 ஆரம்பிச்சது 2024 முடிஞ்சு இன்னைக்கு தான் ரிலீஸும் ஆயிருக்கு. இந்த படம் ஹிந்தி படத்தோட ரீமேக் அப்படின்றதுனால ஒரு சிலர் ஹிந்திலயோ மலையாளத்திலயோ தெலுங்குலயோ ஆல்ரெடி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பாக்குறப்போ இல்ல அந்த லாங்குவேஜ்ல அவர் சூப்பரா நடிச்சாருப்பா, அவ்வளவு ஏன் மலையாளத்துல கூட பிருத்திவிராஜ் சூப்பரா நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டர்ல, அப்படி இப்படின்னு பேசிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாக்குறப்போ பிரசாந்த் உண்மையிலே ரீமேக் அப்படின்றது தெரியாத அளவுக்கு நடிச்சிருந்தாருப்பா. மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். சரி கேஸ்டிங் பத்தி பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்கோம். ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி தான் ஓ இதான் கதையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும். ஆனா அது வரைக்கும் ஸ்டோரியே இல்லாம கொண்டு போனோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் பெருசா லாக் எல்லாம் கிடையாது, அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போயிட்டாங்க. மேபி ஏதாவது மாஸ் ஹீரோ இந்த படம் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, யாரும் வேணாம் விஜய் சேதுபதி எடுத்துப்போமே, பிரசாந்துக்கு பதிலா ஒருவேளை அவர் நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, உண்மையிலேயே செமையா நடிச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி பிரசாந்த் பண்ணாரு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு படம் வந்தா அப்படின்ற மாதிரியே நம்மள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. செகண்ட் ஹாஃபும் சரி ஒன்னும் பெருசா லாக் இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டாவே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பெருசா போர் அடிக்கல, அது உண்மையிலேயே ஒத்துக்கணும். படத்துல ஒரு 1% காமெடி இருக்கு, அது தேவைக்கேற்ப வச்சிருக்காங்க. மத்தபடி ஒரு சில காமெடி எல்லாம் பெருசா சிரிக்கிற மாதிரிலாம் கிடையாது, இருந்தாலும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரோல்ல சமுத்திரக்கனியும் கார்த்திகாவே நடிச்சிருப்பாரு. சிம்ரன் மாதிரியே கார்த்திக்கும் இந்த ரோல் ஒத்துக்கிறதுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு வேணும். அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். சர்ப்ரைஸ். மியூசிக் வைஸ் குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம சனாவாகிய சந்தோஷ் நாராயணன் அவர்கள் படத்துக்கு ஏற்ப கதைக்கு ஏற்ப பண்ணி கொடுத்திருக்காரு. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வனிதா அக்கா தான். பயங்கரமான ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. ஆடா பாவீங்களா, எங்க அக்கா எவ்வளவு பெரிய ஆளு, அந்த அக்காவை இப்படி இறக்கி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சும்மா சொல்லக்கூடாது, அக்கா சீரியஸா பண்ணாங்களா இல்ல காமெடிக்கு பண்ணாங்களான்னு தெரியல, ஆனா சீரியஸா காமெடியா இருந்துச்சு. நீ அவனை கொன்றுகணும். வெளியில வா. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பெருசா எதிர்பார்க்காம ஹிந்தில மலையாளத்துல தெலுங்குல எல்லாம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷா போய் தமிழ்ல பார்த்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்துட்டு போய் தமிழ்ல பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். இவ்வளவு சொல்லிட்டேன், ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். சோ ஒன் லைன்ல சொல்றேன். ஸ்டார்டிங்ல பிரசாந்துக்கு கண்ணு தெரியல. நம்ம ஒரு கண்ணு தெரியாத பியானிஸ்ட் அப்படின்னு நடிச்சோம்னா சிம்பத்தின்ற பேர்ல நம்ம என்ன மியூசிக் போட்டாலும் சூப்பர்னு சொல்லுவானுங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சிலதெல்லாம் பண்றாரு. ஆனா இப்படி பண்றதே அவருக்கு பிரச்சனையா வந்து முடியுது. அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு, லாஸ்டா இந்த பிரச்சனையை முடிச்சாரா இல்லையா, அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பியானிஸ்ட் ஆனாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா புடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம RNG 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.